வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/5/2026 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், மேஷ லக்கணம் இருப்பு என்று 41 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு, கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:10 மணி வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று இரவு 10:35 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 11:10 வரை கௌளவம், பின்பு இரவு 11:09 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:01 வரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் இத்தலங்களில் விளையாட்டு நிகழ்வு. அதே போல் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று திருநாவுக்கரசர் குரு பூஜையும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ராகு காலத்தில் எலுமிச்சை தீப வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு அதிதேவதை இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒன்றான இந்த ராகு கிரகத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துர்க்கை அம்மன் தாங்க. அதனால தாங்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிக மிக விசேஷமானதாக கருதப்படுதுங்க. அம்பிகையினுடைய அதீத சக்தி நிறைந்த ஒரு வடிவமாக கருதப்படுவவங்களும் துர்க்கை அம்மனை எதற்காக இந்த ராகு காலத்தில் வழிபட வேண்டும் அதை என்பதை பற்றியும் சொல்ல வேண்டுங்க. நீங்கள் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய அம்பிகையினுடைய பல்வேறு வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனித்துவமான ஒரு இடமும் வழிபாடும் முறைகளும் உண்டுங்க. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது வழக்கம்ங்க. குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தும் வழிபடலாமுங்க. அதே போல் துர்க்கை அம்மனை பார்வதி தேவியினுடைய வடிவங்களில் ஒன்றாகவும், துர்க்கை என்றால் துன்பங்கள் அனைத்தையுமே போக்குபவள் என்று பொருள்படுமுங்க. சிவாலயங்களில் உள்ள துர்க்கை சிவதுர்க்கை என்றும், பெருமாள் கோவிலில் உள்ள துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்றும் போற்றப்படுதுங்க. அப்போ செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலம் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் ஒரு உகந்த நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடுங்க. துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பதும் நம்பிக்கைங்க. அப்போ ராகு காலம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள்ங்க. ஆனால் மங்களங்களை அருளக்கூடிய துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள்ங்க. எதற்காக துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்றால் சந்தேகம் பலருக்கும் இருக்குங்க. ஆனால் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக குறிப்பிடப்படுதுங்க. ஆனால் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும்
தனியான ஒரு நாள் கிடையாதுங்க. இதனால் தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கேதுவிற்குரிய ஒரு யமகண்ட நேரமாகவும் சொல்கிறதுங்க. அப்போ ராகு காலத்தில் எலுமிச்சை தீவு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் மிக முக்கியமானது துர்க்கை பூஜை தாங்க. இந்த நேரத்தில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ ராகு காலத்தில் துர்க்கையை பூஜையில் முதலிடம் பெறுவதுங்க எலுமிச்சை பழ விளக்கு ஆகுங்க. அப்போ இந்த எலுமிச்சை துர்க்கையினுடைய சன்னதியில் ஒரு எலுமிச்சை பழத்தினை 2ஆக நறுக்கி சாறு பிழிந்து அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல மாற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் 5 இதழ்களை, அதாவது 5 இலைகள் கொண்ட நூல் திரி போட்டு அதன் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்ற வேண்டுங்க. அடுத்தவர்கள் ஏற்றிய விளக்குகள்ல இருந்து நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க. துர்க்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது. ஜோடியாக 2 எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டுங்க. துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் மட்டுமே அணிவிக்க வேண்டுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடிந்த பிறகு விளக்கேற்ற வேண்டுங்க. விளக்கேற்றி விட்டு 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டுங்க. பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது கோவிலில் அமர்ந்து துர்க்கை அம்மனை மனதார வழிபட வேண்டுங்க. ராகுவால உண்டான துன்பங்கள் தீர்வதற்காக செய்யப்படக்கூடிய பூஜை என்பதால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவக்கிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டுங்க. குறைந்தது அரை மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா நோய்கள் தீரக்கூடுங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரமான பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா திருமண தடைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் போன்றவைகள் எல்லாமே நீங்க கூடுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரமான காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க கூடுங்க. ராகு காலத்தில் 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வேண்டினால் மன நிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடுங்க. அப்போ ஆன்மீகத்தில் எலுமிச்சையினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? எலுமிச்சைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதால் தாங்க அது திரிசூலத்தில் ஒரு அங்கமாகவும் இருக்குதுங்க. தீய சக்திகள் வீட்டில் நுழையாமல் தடுக்க எலுமிச்சையை 2ஆக அறுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வாசற்கதவின் இருபுறமும் வைப்பது வழக்கம். அதே போல தான் கண் திருஷ்டி விலக எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவதும் வழக்கம்ங்க. இப்படி பல அபூர்வமான பலன்களை கொண்ட எலுமிச்சையால் துர்காதேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் போது பல பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படுகுதுங்க. அப்போ வழிபாட்டின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் நீங்கக்கூடும், கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீரும், ராகு தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும், கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடும், வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகக்கூடும், தைரியம் அதிகரிக்கும், எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடுங்க. செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைய காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு மிக நல்ல நாள், யாகம் செய்வதற்கு மிக சிறந்த நாள், வாகனம் வாங்குவதற்கு மிக ஏற்ற நாள், பசுமாடுகளை வாங்குவதற்கு மிக உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று 4:28 மணி முதல் 6:09 மணி வரை, ரிஷப லக்கணம் 6:10 மணி முதல் 8:03 மணி வரை, மிதுன லக்கணம் 8:04 மணி முதல் 10:09 மணி வரை, கடக லக்கணம் 10:10 மணி முதல் 12:20 மணி வரை, சிம்ம லக்கணம் 12:21 மணி முதல் 2:26 மணி வரை, கன்னி லக்கணம் 2:27 மணி முதல் 4:26 மணி வரை, துலாம் லக்கணம் 4:27 மணி முதல் 6:26 மணி வரை, விருச்சக லக்கணம் 6:27 மணி முதல் 8:31 மணி வரை, தனுசு லக்கணம் 8:32 மணி முதல் 10:42 மணி வரை, மகர லக்கணம் 10:43 மணி முதல் 12:49 மணி வரை, கும்ப லக்கணம் 12:50 மணி முதல் 2:43 மணி வரை, மீன லக்கணம் 2:44 மணி முதல் 4:24 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. குறை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க.
சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன், மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்தில் சந்திர ஹோரை ஒரு மிக நல்ல ஹோரையாகவே கருதப்படுதுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக கொடுங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்யவும் மிக ஏற்ற ஹோரைங்க. பிறரை சந்தித்து பேசவும் இந்த ஹோரை சிறப்பான ஒரு ஹோரைங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இந்த கிழமைகளில் திங்கட்கிழமையில் சந்திரனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டு சந்திரனை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன், புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி, செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு, சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று உற்சாகங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ உற்சாகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சியற்ற சில சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவானா கூட நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. அதனால் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடலில் ஒரு விதமான சோர்வுகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதிர்பாலின மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். அதே போல் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உழைப்புக்குண்டான மதிப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட வேண்டாம். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. அப்போ உறவினர்களுடைய வருகையால் உங்கள் வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க.
எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்குங்க என்பது ஆறுதல், உங்கள் மனதளவில் ஆறுதலை ஏற்படுத்தி தருமுங்க. அப்போ சுப செலவுகள் ஏற்பட்டாலே உங்களுக்கு மனசுல சந்தோஷம், தைரியம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உற்சாகமான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் உங்களுக்கு காணப்பட்டாலும் எதிர்பார்த்த சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்துல உங்களுக்கு சற்று பற்று வரவு உங்களுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள், அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன்கள் அனைத்துமே உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு முறையாக நீங்கள் ஒரு ஒழுங்கமைத்து ஒரு செயல்களை செய்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு இன்றைய நாள் சுமாராக தாங்க காணப்படுது. அதனால வேலை தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருந்தீங்கனாலே போதும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் தேவையற்ற சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு மோதல்கள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டுமுங்க. ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பூதாகரமாக ஆக்க வேண்டாம். அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. இன்றைய நாள் அவருடான ஒரு வேற்றுமைகள் உங்களுக்கு காணப்பட்டா கூட அதை சரி இன்றைய நாளை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா மற்ற நாட்களில் அது சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டாலே உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில சின்ன சின்ன சில இடர்பாடுகள்லாம் வந்தா கூட அதையெல்லாம் தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பயணத்தின் போது பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்க. எங்கேயாவது நீங்க நிதியை வெளியில எடுத்துட்டு போகும்போது பணப்பையை நீங்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடனடியாக, அதாவது நீங்க கரெக்டான டயத்துல உணவு உட்கொள்ளாத காரணத்தால் தான் சில செரிமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏற்படுங்க. அதனால உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களில் ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நேரிடுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாக கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடன் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. சற்று இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன், புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு
பயனுள்ள விதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்போ குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ வேலை செய்பவங்களாக இருந்தீங்கன்னா திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு உயர்வும் முன்னேற்றங்களும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல சில அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தொடர்பான ஏதாவது செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புரியக்கூடுங்க. அப்போ இந்த விஷயத்தினாலதான் இது தாமதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படக்கூடும். மனை சார்ந்த இடம் சார்ந்த விருத்திக்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் உங்களுடைய கையில் இருப்பதால இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் காணப்படுங்க. அப்ப நண்பர்களிடத்துல நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்துல உங்களுக்கு பணிச்சுமை குறைவதால உற்சாகமாக காணப்படுவீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. பங்குதாரர்களால உங்களுக்கு நல்ல அனுகூலங்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் மிகுந்த திருப்திகள் காணப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் காணப்படுதுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பங்குதாரர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிகுந்த அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் ஒரு நல்லுறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்க இருவருமே பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் உங்களுடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. உரையாடலும் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுடைய உறவுகளில் அன்பு பெருகக்கூடும். மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தாமதங்கள்லாம் இதுவரை இருந்துச்சுன்னா அந்த தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில உங்களிடம் உள்ள பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக சீராகவும் இருக்குங்க. அதே போல சீரான ஒரு மனநிலை காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலே சின்ன சின்ன யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான சில பயிற்சிகளை செய்து கொண்டே இருங்க. மன வலிமை ஏற்பட காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இழுபறியாக இருந்து வந்த சொத்து தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அதே போல காப்பகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியின்மை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு செயல்கள்லையுமே கொஞ்சம் ஒரு சிலருக்கு கவனமுடன் செயலாற்ற வேண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை இன்றைய நாள் வளர்த்து கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம். அப்போ உங்களுடைய முயற்சிகளும் திட்டமிடுதலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. மனதில் நினைத்திருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு மனதளவில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு விலகக்கூடுங்க. அதே போல் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமுடன் எடுத்து வைங்க. காரியங்களில் அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டானா கூட சிலருக்கு நவீனமான டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிங்க. உங்களுடைய யோசனைகளை நீங்கள் குடும்பத்தினரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் சற்று தடை தாமதங்களுடன் கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால எல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. அப்போ மனதளவில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பணி அதிக பளு உங்களுக்கு வேலை பளு காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலுடன் செயல்படுங்க. அதே போல் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு வரணுனாலும் ஒரு சின்ன சின்ன தடங்கள் தாமதங்களுக்கு அப்புறம் நடைபெறக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சின்ன சின்ன சிறு சிறு சண்டைகள் வந்தால் கூட அதை விட்டு கொடுத்து போங்க. பெரியோர்களுடைய அரவணைப்புலையும் ஆசையோடும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. இதுவரை இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி அவர்களுடைய படிப்புல நல்ல கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை நீங்க உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்க கடனாகவோ ஏதோ பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால நிதி நிலைமையில கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால தலைவலி இந்த மாதிரியான ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஆரோக்கியமாக இருக்க இன்றைய நாள் சின்ன சின்ன ஒரு நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற சில பயிற்சிகளை மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல தாய் வழியில அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கூடுங்க. அதே போல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக கூடுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கை உணர்வு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நேர்மை இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை கொஞ்சம் அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அப்போ மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. அப்போ வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுது. அப்போ எதிர்பாராத தேவையற்ற சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ தாயினுடைய விருப்பங்களை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அப்போ பணியாட்கள் மூலம் ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் சற்று நிறைந்து காணப்படுங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பான ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அப்போ எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட நேரிடும் இன்றைய நாள். அப்போ மற்றவர்களுடன் பேசும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தையும் நீங்கள் பொறுமையும் இன்றைய நாள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியில் நீங்கள் ஏதாவது செல்லும் போது கையில் பொருட்களை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எதாவது இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் இருங்க. அலுவலகத்தில் பணிகளில் மிகுந்த கவனம் தேவைப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளில் சில இடர்பாடுகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பணிச்சூழல் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சுமூகமான ஒரு சூழலாக இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் சில தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த முறையில் செய்வதற்கு திட்டமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் இன்றைய நாள் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாதுங்க நிச்சயம். அதனால லாபங்களை எதிர்பார்க்காட்டா கூட நஷ்டங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் வராது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உறவுகளில் உங்களுக்கு நல்லிணக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால உங்களுடைய துணையுடன் பேசும்போது இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படுதுங்க. அதனால இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதானமான ஒரு பேச்சுக்கள் உங்களுக்கு அறிவாற்றலையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு சிறு சிறு தடங்கள் வந்தா கூட அந்த தடங்கல்கள் எல்லாம் அவங்க தைரியத்துடன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிக செலவுகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால இன்றைய நாள் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய வரவை தக்க வைத்து கொள்ள வைப்பது இன்றைய நாள் கடினம்ங்க. ஏன்னா செலவினங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுமாராக தாங்க இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பதட்டப்படாதீங்க. பொறுமையாகவும் நிதானத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே போல யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம்,
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. அதே போல் குறுகிய தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சொத்து பிரிவுகளில் சாதகமான முடிவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் மன அமைதியுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக இன்றைய நாள் உழைக்க வேண்டிய ஒரு தருணங்கள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ முக்கியமான செயல்களை இன்றைய நாள் தள்ளி போடுவது மிக மிக சிறந்ததுங்க. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய நாள் கொஞ்சம் தவிர்ப்பது மிக நல்லது. அப்போ எழுத்து பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருவருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ காதுகள் தொடர்பான ஏதாவது சில பிரச்சனைகள், உபாதைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. ஒவ்வொருவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்ட பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுடைய மனதில் அமைதியின்மை உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதனால் இன்றைய நாள் ஒரு விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் கவலையாக ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதனால் பழைய நினைவுகளை தவிர்த்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பயணங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் முக்கியமாக நல்லதுங்க. சிலருக்கு தாய் வழி உறவுகளால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் எதிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் உடல் அசதி, சோர்வு இது எல்லாமே உண்டாகலாமுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை நீங்கள் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் கனிவான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிக்க இயலாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களில் குடும்பத்தில் எளிதில் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அப்போ துணையுடன் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அணுகுமுறை கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள்
கொஞ்சம் சுற்றி வருவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்களும் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியில நீங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இல்லைங்க. அதனால குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய சில செலவினங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டா கூட பொறுப்புகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. அப்ப நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தாங்க ஏற்படுது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல கவலை அளிக்கும் விதத்துல இருக்குங்க. அப்போ பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. பிறமொழி பேசக்கூடிய நண்பர்களிடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களுக்கு உண்டான மதிப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிந்தனைகளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டு இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம், மன உறுதி, எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய்மை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் குறித்த ஆலோசனைகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேமிப்புகளை மேம்படுத்துவதற்குண்டான எண்ணங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதில் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு வாய்க்க கொடுங்க. அதே போல உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க கொடுங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்க உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல்ல சில விஷயங்கள்ல கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல உங்களுக்கு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அப்ப தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அப்ப தாய் வழி உறவினர்கள் வருகையால வீட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் உண்டாக கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையால ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. அப்போ குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்துல உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழலே காணப்படுதுங்க. நல்ல லாபங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகமாக கூடுதல் உழைப்புகள் உங்களுக்கு தேவைப்படுங்க. அதற்குண்டான சில மானியங்களும் உங்களுக்கு இன்றைய நாள்
கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய பணிகளை இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அந்த பணிகளில் நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமான சில வளர்ச்சிகளை கொடுக்குங்க. உங்களுடைய தொழிலில் உங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உழைப்புக்கு தேவையான பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் குடும்ப வளர்ச்சிக்கான முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குங்க. அப்போ நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுடைய துணையுடைய சப்போர்ட் முழுவதுமாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. அவர்களுடைய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும். அதில் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க. அப்போ நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு மனதில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பணிபுரிவு மூலம் பார்த்தீங்கன்னா சிறு மனக்கசப்புகள் எல்லாமே நேரலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல அனுபவங்கள் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் மன உறுதி எண்ணங்கள் தூய்மை இது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தவறி போன சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உத்தியோகத்துல திறமைக்கு ஏற்ற சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு
உங்களுடைய நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடுங்க. நண்பர்களுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சமூக பணிகளில் சில அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ மாலையில பள்ளி கல்லூரிகளில் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடனும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களையும் பெறக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தனித்தன்மை உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். தொழிலில் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு தொடர்புகள் அதிகமாக காணப்படுதுங்க. இதனால உங்கள் இருவரிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுது. உங்களுடைய குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடும். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் திடமான ஒரு மன உறுதி காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வழியில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க. எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த இன்னல்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடும். குழந்தைகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடன் உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சில அனுபவங்கள் மூலம் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய நடவடிக்கைகளில் இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவது அப்படின்றத கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. தர்ம காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படும். அப்ப தந்தை வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்புகள் அதிகம் உண்டாகக்கூடும். பார்வை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுங்க. அப்போ ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் சமாளித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல உடல் ஆரோக்கியம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அலுவலகத்துல உங்களுக்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்டா கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல விற்பனை லாபமும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல தடங்கள் ஏற்பட்டாலும் தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்க போகுது. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு தடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடும். அதனால நேரத்தை வீணடிக்கலாம். அதனால திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுக்கு சுமூகமாக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் லாபங்கள் உங்களுக்கு கடைசியில நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. பங்குதாரர்களுடைய சின்ன சின்ன தொடர்புல உங்களுக்கு சில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு நெகட்டிவ் கருத்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா பொதுவான முடிவுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்கலாம். இல்லைன்னா சற்று குறைந்து தாங்க காணப்படும். அதனால இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வரலாம். அதனால சளி இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் பணம் பார்த்தீங்கன்னா குறைவாக காணப்படுதுங்க. அப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்குங்க. அதனால பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாளுவது இன்றைய நாள் நல்லது. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி இருமல் காரணமாக சில பதட்டமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடுங்க. பொன்பொருள் சேர்க்கைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. அதனால இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. மந்தமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மறையக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் தைரியம் குறைந்தும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையாக நீங்கள் சிந்தித்து மன ஆற்றலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உத்தியோக விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு குழப்பங்களும் உண்டாகக்கூடுங்க. அப்போ எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சேமிப்புகள் மூலம் குறையக்கூடுங்க. பொழுதுபோக்கு செயல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கையிருப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா இழுபறியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பதட்டங்களை தணிப்பது மிக நல்லதுங்க. காரிய அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு உண்டானக்கூடிய நாளாகவும் இருக்கு. அப்போ எதிர்பார்த்த பணம் ஒரு சிலருக்கு கையிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ தாயிடம் நீங்க கேட்ட உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடுங்க. அப்போ சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிட வேண்டாமுங்க. அதே போல வியாபாரத்துல விற்பனை லாபமும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்பட்டாலும் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அவர்களுடன் உங்களுடைய அணுகுமுறையை இன்றைய நாள் மாற்றி சிறந்த முறையில் பழக வேண்டுங்க. திட்டமிடுதலுடன் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால் சில மோதல்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய காணப்படுது. அதனால தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதானமான போக்கையும் பக்குவமாக நடந்து கொள்வதும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. அது உங்களுக்கு மிக நல்லதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கல்வி விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லது. அதனால பணத்தை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழல்லாம் காணப்படுங்க. இதனால உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடும். பிரார்த்தனைகள் தியானம் யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக மாறக்கூடுங்க. பொருளாதார தொடர்பான ஏதாவது நெருக்கடிகள்லாம் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அது இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய சிந்தனைகளில் சில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வழக்கு தொடர்பான ஏதாவது பணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்துக் கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல வாழ்க்கை துணையால நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய யோசனைக்கு முக்கியத்துவம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. அப்போ உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. அப்போ அலுவலகத்துல இன்றைய நாள் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. இப்போ வியாபாரத்துல விற்பனை நீங்க எவ்வளவுக்கு எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட அதிகமாக இன்றைய நாள் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சற்று சுமாராக தாங்க காணப்படுது. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வியாபாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடனான சீரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. இதனால உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையினுடைய மனதை கவரக்கூடிய வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் நிச்சயம் அதிகரித்தே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய எண்ண உணர்வுகள் அதிர்வு ஆற்றல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். வெளியிடங்களுக்கு நீங்க சென்று வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயம் காணப்படுதுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் புதிதாக வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினுடைய பயனுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம், ஆற்றல் இதெல்லாம் அதிகமாக காணப்படுதுங்க. இதன் காரணமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகளால் சில குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சார்ந்த செயல்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் சிறு சிறு அவப்பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு அப்போ நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் குறைந்து காணப்படுங்க. அப்போ பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அது இன்றைய நாள் மிக அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய மனதில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உறவினர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை அதிகாரிகளால் சில பாராட்டப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ திடீர் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் உங்களுக்கு சற்று கடினமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பது மிக கடினமாக ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு சற்று லாபங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப விஷயங்கள்ல அன்பு அரவணைப்பு இது இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய
துணையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சிறிய அளவிலான கடன்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணவரவிற்கு ஒரு சாதகமான நாள் இல்லைங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் இல்லாதனால நிதியை கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக நீங்கள் உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரியான சில வலிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செம்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எதுலையுமே அவசரமின்றி நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நிதானமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உடன் பிறந்தவர்கள் மூலம் சில அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களிடத்துல பயனற்ற பேச்சுக்களை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய சிந்தனைகளில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்போ தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்துதாங்க காணப்படும். அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவுல கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கமிஷன் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு மதிப்புகளும் ஒத்துழைப்புகளும் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.